Welcome to the third lesson continuation. So far we have studied many things, isn't it? The sex ratio, population explosion, then barrier methods, everything we have studied. Okay, now we are going to study about sexually transmitted diseases. Diseases that are generally transmitted through sexual contact with the infected person are called STDs. Sexual transmitted diseases தான் ஷார்ட்டாக எஸ்டிடிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கான்டாக்ட் இன்ஃபெக்டட் பர்சன் கூட செக்ஷுவல் கான்டாக்ட் இருந்தால் இந்த மாதிரி ஆகும். எஸ்டிடிஸ் மே ஆல்சோ கெட் டிரான்ஸ்மிட்டட் பை வேறு எப்படிலாம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா infusion needles, used needles, then blood transfusion, and also from infected mother to fetus. People in the age of 15 to 24 years are prone to these diseases because they are sexually matured but not married. Okay, STDs may be bacterial, viral, fungal or protozoan. இது எந்த ஆர்ஜினாவும் இருக்கலாம். ஓகே, ட்ரீட்மெண்ட் இன்க்ளூட் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிவைரல் மெடிகேஷன்ஸ். மெடிசின் எடுத்தால் தான் அது சோமாகும். எஸ்டிடிஸ் கேன் பி ப்ரிவெண்டட் பை ஹேவிங் சேஃப் செக்ஸ், அவாய்டிங் பாலி பர்சன்ஸ். ஓகே, நிறைய பேர் கூட. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் டிசீசஸ். இந்த டிசீசஸ்லாம் இந்த மாதிரி தான். இதான் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட். சிஜல்லா, ஹெச்ஐவி, ஹெர்ப்ஸ், ஹெப்படைட்டிஸ், சிப்ளிஸ், கிளமிடியா, ட்ரைகோமோனாசிஸ், இதெல்லாம் அதோடைய டிசீஸ். ஆனால் எந்த டிசீஸ் எதுன்னுடைய இது இல்லாமல் இதெல்லாம் அதோடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இதெல்லாம் செக்ஷுவல் டிசீசஸ். நவ் வி ஆர் கோயிங் டு இதை பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் டிசீசஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு செர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய்ன்னு சொல்லலாம். cervical cancer is sexually transmitted disease caused by human papilloma virus causing abnormal growth of cervical cells. cervix இந்த கொடுத்துருக்க அந்த படத்தை பாரு, cervix அந்த ஏரியாவில் கேன்சர் அப்படி செல் இதாகி பல்ஜ் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகி டியூமரை ஃபார்ம் ஆக போகுது. இப்படி இதுதான். ஓகே, இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேவிங் செக்ஸ் வித் மல்டிபிள் பார்ட்னர்ஸ், நிறைய பேர் கூட செக்ஸ் வச்சுக்கிடுறது, ப்ரொலாங்டு யூஸ் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், இந்த மருந்து மாத்திரைகள், கர்ப்பத்தடை மாத்திரைகள் பார்த்தோம்ல, பேரியர், அந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட், அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது. சிம்டம்ஸ் இன்க்ளூட் பெல்விக் பெயின். இதுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும்னா பெல்விக் பெயின், வயிறு அப்டாமினல் பெயின் இருக்கும், வெஜைனல் டிஸ்சார்ஜ், அந்த ஜெனிட்டல் ஏரியாவில் ஏதாவது டிஸ்சார்ஜ் ஒயிட் கலரில் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும், அப்நார்மல் வெஜைனல் ப்ளீடிங், ரத்தம் போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அதோடைய சிம்டம்ஸ். டயக்னோஸ்ட் பை பாப்னிகோலோ ஸ்மியர் டெஸ்ட், ஸ்மியர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் இன்க்ளூட் சர்ஜரி, ரேடியேஷன், ஹீமோதெரப்பி. சரி, இது வேறு நம்ம கொஞ்சம் படித்தோம் தான். இதுக்கு முன்னால் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் பார்த்தோம். அதில் மெயினாக அவனுக்கு காப்பர் ஐயூடிஸ் தெரியணும், இன்ட்ராயூட்ரன் டிவைஸ், காப்பர் ஹார்மோனல். ஓகே, அடுத்தது இப்போ செர்விக்கல் கேன்சர். இப்போ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் உன்னோட புக்கில் ஒரு 3 டேப்லெட் காலம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரல் டிசீசஸ், பாக்டீரியல் டிசீசஸ், ஃபங்கல் டிசீசஸ், அடுத்தது புரோட்டோசோவன் டிசீசஸ். வைரலில் நான் எந்தெந்த டிசீஸ் எதுன்னு தெரியணும். இங்கே ஒரு 1 வேர்டு வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த கரெக்ட் வைரல் டிசீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரே ஒரு வைரல் டிசீஸ் கொடுத்து மீதியெல்லாம் பாக்டீரியா இருப்போம். வைரல் உனக்கு எது வைரல் எது பாக்டீரியா அப்படி கண்டுபிடிக்க தெரியணும். ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் டிசீசஸ். இந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா கொனேரியா, சிப்ளிஸ்,
கிளாமிடியாசிஸ், இந்த மூணும் பாக்டீரியல் டிசீஸ். எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கொனேரியா வந்து நிசேரியா கொனேரியாவில், சிப்ளிஸ் வந்து ட்ரிப்போனீமா பேலிடம், அடுத்தது கிளாமிடியாசிஸ் வந்து கிளாமிடியா ட்ராக்கோமேட்டிஸ் அப்படிங்கிறதுனால வருது. உடைய சிம்டம் எல்லாம் கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வைரல் எஸ்டிடிஸ் என்னெல்லான்னு பார்த்திங்கன்னா ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ், ஜெனிட்டல் வார்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் பி, எய்ட்ஸ். எதனால் வருது, சிம்டம் என்னன்னு கொடுத்துருக்கு. அடுத்தது ஃபங்கல், அது வந்து கேண்டிடியாசிஸ். அடுத்தது புரோட்டோசோவா டிசீஸ் வந்து ட்ரைகோமோனாசிஸ். இதெல்லாம் என்னன்னு பார்த்துக்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே செர்விக்கல் கேன்சர் பார்த்துட்டோம். அடுத்தது இன்ஃபெர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை. சில்ட்ரன் ஈவன் ஆஃப்டர் அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் intercourses is referred as infertility. இன்ஃபெர்டிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா inability to conceive or produce children. இதில் ஒரு லைன் விடுபட்டிருக்கு. என்னென்னா inability to conceive, ஒரு பெண்ணால் கன்சீவ் ஆகாமல், ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறது. அடுத்தது அல்லது ஆணால் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் சில்ட்ரன் ஈவன் ஆஃப்டர் அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். எந்த கான்ட்ராசெப்டிவ் மெத்தடும் யூஸ் பண்ணாமலே அவங்களுக்கு பண்ணட்டானாலும் குழந்தை இல்லாததான் என்ன சொல்கிறோம், இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்கிறோம். இன் திஸ் எய்தர் த மேல் ஹேஸ் இன்சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஆர் குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்பேம். மேலில் ஸ்பேம் சரியாக ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கும். ஃபீமேலில் வந்து இம்ப்ரிக்னேட் உமன், அவங்களால கர்ப்பம் தரிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க. ஆர் உமன் டஸ் நாட் ஹாவ் அ எபிலிட்டி டு பிகம் ப்ரெக்னென்ட். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்கிறோம். இதுக்கு உடைய ரீசன்ஸ் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா டியூமர்ஸ் இன் ஜெனிட்டல்ஸ், பிறப்புறுப்பில் ஏதாவது டியூமர்ஸ் இருக்கிறது, பிட்யூட்டரி கிளாண்டில் பிரச்சனை, மியூட்டேஷன்ஸ் இன் த ஜீன்ஸ் சிந்தசைசிங் செக்ஸ் ஹார்மோன்ஸ் FSH, LH, அது வந்து பிட்யூட்ரி ஹார்மோன். அது கூட ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன், அதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த ஹார்மோன்ஸ்லாம் இது பண்ணுறதுல ஏதாவது மியூட்டேஷன்ஸ் நடந்திருக்கும் ஜீன்ஸில். அடுத்து மால்ஃபார்மேஷன் ஆஃப் செர்விக்ஸ்னால் அந்த கர்ப்பவாயில் ஏதாவது ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறது, யூட்ரஸ், ஃபெலோப்பியன் டியூப், நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி, சத்து உணவு இல்லாமல் இருக்கிறது, லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் அஃபெக்டிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அடுத்தது இன்ஜெக்ஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் ஆல்கஹால் குடிக்கிறது. அடுத்தது இன்ஜுரிஸ் இன் கொனாட்ஸ், அடிபடுறது கொனாட்ஸில், ஓவரிலேயோ இதுலேயோ, அதங்க கால் எடுத்து எத்தக்கூடாது, அங்கே பட்டுரோன்னு வாங்கல அந்த இது. அடுத்தது டைட் கிளாத்திங், ஜீன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணோம். அண்டர் டெவலப்ட் டெஸ்டிஸ் ஆர் ஓவரிஸ், சரியாக டெஸ்டிஸ் ஓவரிஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது. அது வாரிகோசில் இன் ஸ்க்ரோட்டம், அந்த ஸ்க்ரோட்டம்னா விதைப்பையில் பிரச்சனை, ஏஜிங் முதிர்ச்சி, இது எல்லாமே எனது இன்ஃபெர்டிலிட்டிக்கு காரணமாகுது. இன்ஃபெர்டிலிட்டி, டியூ டு இன்ஃபெர்டிலிட்டி பர்சன் cannot give birth to a child or conceive. ஓகே, இதை அசிஸ்ட் பண்ணுற ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. இந்த மலட்டுத்தன்மைகளை இருந்தாலும் சில டெக்னாலஜி மூலமாக, சில மெத்தட்ஸ் மூலமாக they can have child. That is said to be assisted reproductive technology, ART. ART ஷார்ட்டாக தான் கேட்பாங்க, உனக்கு தெரியணும். இதில் உள்ள டெக்னாலஜி நேம் எல்லாத்தையும் அப்ரிவேஷனும் தெரியணும், எக்ஸ்பேண்டட் ஃபார்மும் தெரியணும். பர் ஆர்ட் includes the collection of different techniques for handling gametes நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது, and embryos outside the body to achieve pregnancy, லேபில் வச்சு பண்ணுறது. it increase the chance of pregnancy in infertile couples. இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம், வம்சம், அது இது நிறையா இருக்குல்ல, அங்கெல்லாம் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் செய்து தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்று கொடுக்காங்க.
என்னெல்லாம் மெத்தட் இருக்குன்னு பாரு. இந்த ஆர்டிஃபிஷியல் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டட் ரீப்ரொடக்ட் டெக்னாலஜியில் ஒன்று இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன், IUI தெரியணும் நல்லா. இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், IVF. அடுத்தது எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், சைகோட், அதை ஜிஃப்ட்னு சொல்லுவாங்க, சிஃப்ட், ZIFT. அடுத்தது கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், அது வந்து கிஃப்ட்டு. அடுத்தது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பேம் இன்ஜெக்ஷன், ICSI. அடுத்தது ஊசைட் ஸ்பேம் டொனேஷன், சரோகசி. இது அவ்வளோத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன், IUI. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ப்ரொசீஜர் where the sperms collected from the husband or healthy donor, ஹஸ்பண்ட்கிட்டருந்தே வாங்குவாங்க, இல்லை அவரால் முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் வேறு யார்கிட்டையாருந்து ஸ்பேமை வாங்கி அண்ட் இன்ட்ரடியூஸ் டைரெக்ட்லி இன்டு த யூட்ரஸ், அந்த அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே விடுறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். வெளியே இன்ஜெக்ஷன் மூலமாக சர்விக்ஸ் வழியாக அப்படியே யூட்ரஸ் உள்ளே வேறு அந்த டியூப் போகுது, அங்கே போய் ஸ்பேமை ரிலீஸ் பண்ணுது. பார்த்தீங்களா? இந்த மெத்தடு தான் IUI. The sperms move through the oviduct and fuse with the egg, resulting in the normal pregnancy. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஆண்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்க போய் ஸ்பேம் வராமல் இருந்திருக்கு. இப்படி பண்ணும்போது நார்மல் ப்ரெக்னன்சி வந்துடும். டன் ஃபார் தோஸ் கப்புள் ஹூஸ் மேல் பார்ட்னர் ஹாஸ் லோ ஸ்பேம் கவுண்ட். அவங்களுக்கு ஸ்பேம் உருவாகாத ஒரு சூழ்நிலையில் இதை பண்ணுவாங்க. புரியுதா? அடுத்தது IVF, இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். வயிற்றுக்குள்ளே உருவாகுனா வைவோ, இது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். புரியுதா? இதில் என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் ஸ்பேம் வாங்குகிறாங்க, ஸ்பேமை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ரெண்டாவது டெஸ்ட் டியூப் என்னது? ஓவரியிலேருந்து ஓவத்தை வாங்கிக்கிடுறாங்க. மூணாவது டெஸ்ட் டியூப்பில் இந்த ஸ்பேமை இன்ஜெக்ட் பண்ணி அங்கே ஜைகோட் ஃபார்ம் பண்ண வைக்காங்க, ஃப்யூஸ் பண்ண வைக்காங்களா. எல்லாம் முடிஞ்சு 8 செல் ஸ்டேஜ் வரும்போது அதை திருப்பி அந்த ஃபீமேலுடைய யூட்ரஸில் இம்ப்ளான்ட் பண்ணிடுறாங்க. எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், 6வது ஸ்டெப்பு. புரிஞ்சிச்சா? இதை தான் அதில் கொடுத்துருக்கு. ஓவரியன் ஸ்டிமுலேஷன், ஊசி போட்டு முட்டையை ப்ரொடியூஸ் பண்ண வைப்பாங்க. அடுத்து எக்கை வாங்குவாங்க, ஸ்பேமை வாங்குவாங்க, ஃபெர்டிலைஸ் பண்ண வைப்பாங்க, எம்ப்ரியோவை உருவாக்க வைப்பாங்க, வயிற்றில் வச்சுருவாங்க. இதான் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஃப்ட்டுனா ஜைகோட். அப்படின்னா ஃபெர்டிலைஸ்டு எக்கை தான் என்ன சொல்லுவாங்க? சைகோட்னு சொல்லுவாங்க. ஃபெர்டிலைஸ் பண்ண வச்சு அங்கே டிவிஷன் 8 செல்ஸ் ஆன பிறகு தூக்கி அந்த ஃபீமேலுடைய ஓவரி யூட்ரஸில் வைக்கிறது தான் என்னது? ஜிஃப்ட்டு. ஞாபகம் வச்சுக்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். யார்கிட்டேருந்து என்ன வாங்குகிறாங்க? மேல்கிட்டேருந்து எப்பவும் ஸ்பேம் தான் வாங்க முடியும், ஃபீமேல்கிட்டேருந்து எக்கு தான் வாங்க முடியும். அதை ஸ்பேமை ஃபீமேலுக்குள்ளே யூட்ரஸில் விடுறாங்களா, இல்லை ரெண்டையும் லேபில் வச்சு சைகோட் ஃபார்ம் பண்ண வைக்காங்களா? இதெல்லாம் நீ கவனமாக நோட் பண்ணி எழுதணும். ஓகேயா? பாரு, சைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், ஜிஃப்ட். இதில் எக் இஸ் ஃபெர்டிலைஸ்ட் இன் த லேப். பார்த்திங்களா? எக்கை வாங்கி முதல்ல லேபில் அங்கே மாதிரி ஸ்பேமையும் வாங்கி ஃபெர்டிலைஸ் பண்ண வச்சிடுறாங்க. அப்போ அங்கே ஃப்யூஷன் நடந்து ஒரு ஃபெர்டிலைஸ்ட் எக்கை தான் சைகோட்டுன்னு சொல்கிறோம். இட் இஸ் அலோட் டு க்ரோ டில் 8 செல் ஸ்டேஜ். பாரு, ஃபஸ்ட்டு டே ரெண்டு செல் ஃபார்ம் ஆகும். இதில் 1 காட்டியிருக்கு. செகண்ட் டேயில் 4 செல், நடுவில் ஒரு செல் இருக்குது, 2 பக்கமும் 1, கீழே 1, 4 செல் ஆயிட்டு. அடுத்த 3வது நாளில் 8 செல். அப்படின்னா 3வது நாளில் அந்த டெஸ்ட் டியூப்லேருந்து இந்த எக்கை ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக எடுத்து ஃபீமேலுடைய யூட்ரஸில் வைக்கிறது தான். பாரு, the zygote undergo natural division and move through the duct, eventually gets implanted in the uterus. ஓகேயா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா யூட்டிரைன் ட்ரான்ஸ்ஃபர். யூட்ரஸ்குள்ளே வைக்கணும்னா என்ன தான் வைக்க முடியும்?
ஒரு ஜைகோட்டை இல்லைன்னா ஒரு எம்ப்ரியோவை தான் வைக்க முடியும். எம்ப்ரியோ வித் மோர் தென் 8 பிளாஸ்டோமியஸ் இஸ் இன்சர்ட்டட் இன்டு த யூட்ரஸ் டு கம்ப்ளீட் இட்ஸ் ஃபர்தர் டெவலப்மெண்ட். புரிஞ்சுக்கிட்டா? அடுத்தது கேமெட். கேமெட்னா என்னது? ஒன்று ஸ்பேமாக இருக்கணும், இல்லைன்னா எக்காக இருக்கணும். கேமெட்னா புரிஞ்சுக்கிட்டா? கேமெட்னா எக்கும் ஸ்பேமும், ஜைகோட்னா ரெண்டும் சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆன பிறகு உருவாகிறது தான் சைகோட். சைகோட் எம்ப்ரியோ. சைகோட்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரே செல் ஸ்டேஜாக இருக்கிறது கருவுற்ற பிறகு ஃபெர்டிலைஸ்ட் எக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு அதில் டிவிஷன் நடந்து இத்தனை செல்ஸுன்னு ஃபார்ம் ஆகும்போது அது எம்ப்ரியோன்னு சொல்கிறோம், ஏர்லி எம்ப்ரியோ. ஓகே, இங்கே பாரு, த ஸ்பேம் அண்ட் ஓவம் ஆர் கலெக்டட் ஃப்ரம் த டோனர். அப்பாட்ட இருந்து ஸ்பேமு, அம்மாட்ட இருந்து எக்கு வாங்கி டிரான்ஸ்ஃபர்டு இன்டு த ஃபெல்லோப்பியன் டியூப். ரெண்டையும் ஃபெல்லோப்பியன் டியூப் இதில் ப்ளூ கலரில் இருக்கிறது தான் ஃபெல்லோப்பியன் டியூப். அதுக்குள்ளே வச்சு ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ் நேச்சுரலி. அங்கே யூட்ரஸ்க்குள்ளே இது பண்ண வைக்காங்க, சைகோட் ஃபார்ம் ஆகும். ஓகேயா? இதுதான் கிஃப்ட்டு. அடுத்தது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பேம் இன்ஜெக்ஷன். யோசித்து பாரு, இன்ட்ரானா அவனுக்கு ஏற்கனவே உள்ளன்னு சொல்லிட்டேன். சைட்டோபிளாசம் எங்கே இருக்கும்? எக்குக்கு உள்ளே இருக்கும். அப்போ எக்குக்குள்ளே ஸ்பேமை உள்ளே இன்சர்ட் பண்ணுறது தான் இந்த ICSI. பார்த்துக்க, இன் ICSI மெத்தட் only one sperm is injected into the egg to fertilize. Success rate 85%. Zygote is allowed to develop till 8 cell stage and then transferred to uterus. புரிஞ்சிச்சா? 8 cell ஸ்டேஜில் தான் எடுக்காங்க. அதையும் நல்ல கவனமாக வச்சுக்க, ஒன் வேர்டில் வரும். பாரு, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரோகேசி. சரோகேசின்னா வாடகத்தாய். இதில் என்னென்னா அப்பா நார்மலாக இருப்பாங்க, அம்மா ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க, அல்லாட்டினா யூட்ரஸ்ஸு இல்லாமல் இருக்கலாம், ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம், வீக்காக இருப்பாங்க, ஏதோ ஒன்று அவங்களால முடியாது. அந்த சூழ்நிலையில் அப்பாக்கிட்ட இருந்து ஸ்பேமும் அம்மாக்கிட்ட இருந்து எக்கையும் வாங்கி, நல்ல அம்மானா அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி அதை இது பண்ண வச்சு யூட்ரஸில் வைப்போன்னு சொன்னோம்ல, அது யாரோ ஒரு லேடி அவங்க கஷ்டத்துக்கு மத்தியில் உனக்கு வாடகை தாயாக செயல்பட ரெடியாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு அவங்களோட யூட்ரஸில் வச்சு அந்த குழந்தைய 10 மாதம் வளர்த்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு, ஆப்ரேஷனோ நார்மல் டெலிவரியோ பண்ணி கொடுத்துட்டு அவங்க யாரோ பேருவாங்க, யாருன்னு தெரியாது. அப்புறம் குழந்தை இந்த ஒரிஜினல் அம்மா அப்பாக்கிட்ட வந்துடும். புரியுதா? பாரு, சரோகேசி இஸ் an agreement whereby a woman agrees to carry a pregnancy for another woman who will become the newborn child's parent after birth. Though IVF embryos are created and transferred to through IVF, the embryos are created and transferred to surrogate mother. பார்த்தீங்களா? IVF மூலமாக இது பண்ணி அங்கேருந்து எடுத்து இந்த அம்மா வயிற்றில் வச்சு இது பண்ணிடுவாங்க. ஏசூஸ்பெர்மியா. நான் உனக்கு ஏனாலே என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஆப்சன்ஸ் ஸ்பேம் இந்த எஜாக்குலேட் செமன். ஜென்ஸுக்கிட்ட இருந்து வர்ற செமனில் வெறும் அந்த வாட்டரி பார்ட் மட்டும் இருக்கும். அதில் என்ன இருக்குது? அது ஸ்பேம் இல்லாமல் இருக்கும். முதல் ஸ்லைடு வந்து நார்மல் பர்சனுக்கு எவ்வளோ ஸ்பேம் இருக்குது, இது வந்து அஃபெக்டட் ஏசூஸ்பெர்மியா. அந்த மனுஷங்கிட்ட ஸ்பேமே இருக்காது, இல்லைன்னா இப்படி 1-2 இருக்கும், அதுவும் ஃபெர்டிலைஸ் பண்ணாது. புரியுதா? அடுத்தது டீஸ், மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பேம் எக்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து டீஸ் இஸ் அ ஸ்பேம் ரிட்ரைவல் சர்ஜரி. அந்த ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தால் அந்த செமினிஃபரஸ் டியூபியூலை கட் பண்ணி சரி பண்ணுறது. இட் இஸ் டன் த்ரூ அ ஸ்மால் midline insertion in the scrotum, விதைப்பையில். The active sperm producing areas in the seminiferous tubules are identified and removed. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹெல்ப் பண்ணுற டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனோகிராஃபி. ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் சென்டருக்கு போனீங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் பேண்டட் ஹியர்னு போட்டிருப்பாங்க. அல்ட்ராசோனோகிராஃபி இது குழந்தை எப்படி இருக்குங்கிறத கண்டறியறதுக்கு உடையது.
புரியுதா? அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் ப்ரொசீஜர் இஸ் டன் டு determine the number of fetus, எத்தனை குழந்தை இருக்குது வயிற்றுக்குள்ளே, and for assessment of early pregnancy complications, அதில் இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்லாம் கரெக்டாக இருக்காங்கிறதுக்கு பார்க்குறது ஒரு டெக்னிக். அடுத்தது என்னென்னா அமினோசென்டசிஸ். இது இந்த அதை சுற்றி பனிக்கூட திரவம் பனிக்கூட துளைப்பு தான் அமினோசென்டசிஸ். புரியுதா? அதுக்குள்ளே இருக்கிற அந்த லிக்யூடை எடுத்து டெஸ்ட் பண்ணால் அதில் உள்ள ட்ராப் அவுட் செல்ஸ் இருக்கும், அந்த ஃபீட்டஸோடைய விடுபட்ட செல்கள் இருக்கும், அதை எடுத்து இது பண்ணிங்கன்னா குரோமோசோம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் சரியாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். செக்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு 23 பேர்ஸ், அதை 7 குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. புரியுதா? 7 குரூப்பாக பிரிச்சிருந்தா பெண்ணுக்கு 2 எக்ஸ் உண்டு, ஆணுக்கு 1 எக்ஸும் 1 ஒய்யும். அப்போது 2 எக்ஸும் சேர்ந்து சி குரூப்பில், அதாவது A to G பிரிப்பாங்க, 7 குரூப்பாக பிரிப்பாங்கள்ல, அதில் சி குரூப்பில் 2 எக்ஸ் குரோமோசோம் கூட 1 எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்து இருந்தால் அந்த குழந்தை பெண் குழந்தை. இல்லை தேர்ட் குரூப்பில் 1, 7வது குரூப்பில் 1 எக்ஸும் இங்கே 1 ஒய்யும் இருந்தால் அது மேல் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம முதல்ல பார்த்தோம். இன்ஃபென்டிசைட், ஃபீட்டிசைட் பண்ணுறாங்க, அதை தடுக்கிறதுக்கு தான் ஸ்கேனிங்கை இப்போது பேன் பண்ணி வச்சுருக்காங்க. பாரு, அமினோசென்டசிஸ் இன்வால்வ்ஸ் taking a small amount of amniotic fluid surrounding the fetus. It is done to diagnose chromosomal anomalies, performed between 15th to 20th week. அடுத்தது chronic Wiley sampling. Chronic Wiley sampling involves the withdrawal of small sample of placental tissue through cervix. cervix வழியாக எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறது. It is done to diagnose chromosomal abnormalities. அடுத்தது the comparison of amniocentesis and chronic Wiley sampling. இது amniocentesis, இது chronic Wiley sampling கீழோடி, அது சும்மா வயிற்றுலேருந்து எடுக்கிறது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபீட்டோஸ்கோப். இதுவும் குழந்தையை பற்றி அறியறதுக்கு உதவுறது. ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும். ஃபீட்டோஸ்கோப் இஸ் யூஸ் டு மானிட்டர் த ஃபீட்டல் ஹார்ட் ரேட். அதை தெரியணும். ஃபீட்டோஸ்கோப் எதுக்குன்னு தெரியுதா? அமினோசென்டசிஸ் அதெல்லாம் எதுக்கு? குரோனிக் வில்லைலாம் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ்க்கு. நார்மல் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் இஸ் 120 to 160 மினிட். நமக்கு 72, அவங்க சின்ன பிள்ளைகளில் 160 மினிட். புரியுதா? இதெல்லாம் இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில். முந்திலாம் எந்த உங்கள் பாட்டி தாத்தா காலத்தில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாததுனால there were parents without children. Now though they have children of their own, here the scientific methods help them to have child. Okay. So in this lesson we have studied about reproductive health and its importance and sex ratio. 1000க்கு 946 என்னமோ ஃபீமேல் தான் இருக்காங்க. ஃபீட்டிசைட், இன்ஃபென்டிசைட் பார்த்தோம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தோம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறதுக்காக பர்த் கண்ட்ரோல் மெத்தட் பார்த்தோம். அடுத்தது எம்டிபி, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஏதாவது குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இருந்தால் அதை அபார்ட் பண்ணுறது, அதை தான் என்னது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சின்னு சொல்கிறோம். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் பை வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் புரோட்டோசோவா பார்த்தோம். த இன்ஃபெர்டிலிட்டி அண்ட் த காசஸ், என்ன ரீசன் பார்த்தோம். அடுத்தது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி என்னெல்லாம், கிஃப்ட்டு, ஜிஃப்ட்டு, ஐசி, எஸ்ஐ இதெல்லாம் பார்த்தோம்ல அது. அடுத்தது என்னென்னா டெக்னிக்ஸ் யூஸ் டு டிடெக்ட் ஃபீட்டல் டிசார்டர்ஸ். அதுதான் அமினோசென்டசிஸ், கோரியானிக் வில்லை டிரான்ஸ்ஃபியூஷன், அடுத்தது ஃபீட்டோஸ்கோப் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, தட்ஸ் ஆல், third lesson. Okay, if you have any doubt you can call me.